ನವರಾತ್ರಿಗೂ ದೀಪಾವಳಿಗೂ ನ್ಯೂ ಇಯರ್ಗೂ ಕಿತ್ತೊಂದು ಸೋಟಗೂ ಡ್ರಾಮಾಗೂ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ಗೂ ಹ್ಯಾಲೋವೀನ್ಗೂ ಅಂಡ್ ಮ್ಯೂಸಿಕ್ ಕ್ಲಬ್ இன்னும் சில நிமிடங்களில் ஆரம்பமாக போகிறது. என்னது அட்மின் குரூப்பை விட்டுட்டேனா? அவங்க ஸ்பான்சர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மக்களே, இந்த ஷோவில் கேட்கிறவங்களுக்கு ரூபாய் 3 கோடி மதிப்புள்ள எட்டாரியா கிளப் ஹவுஸ் ஃப்ரீயா கிடைக்க போகுது. நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய ஷோ ஜட்ஜஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஆவலோட இருப்பீங்க இல்லையா? முதலாவது நம்ம வெல்கம் பண்ண போவது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆச்சி போச்சு அப்பாட்டக்கர் பிடிஆர் சார் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஏன் சார் இப்படி இழைச்சு போயிட்டீங்க? நான் இழைச்சு போயிட்டேன்னு நீ சொல்ற, நான் இழைச்சு போனாலும் களைச்சு போக மாட்டேன்னு நான் சொல்றேன். ஏன்னா நான் பிடிஆர். ஏ தண்டனக்கா, ஏ டனக்கனக்கா, ஏ தண்டனக்கா, ஏ டனக்கனக்கா. சார், நீங்க எதுக்காக தாடி வச்சிருக்கீங்க? ஆடிக்கு பின்னால ஆவணி, இந்த பிடிஆர் தாடிக்கு பின்னால தாவணி. தண்ணி அடிச்சாலும் தாடி, பொண்ணு சிரிச்சா மூஞ்சில வளரும் தாடி. சார், சூப்பர் சார். வெல்கம் பிடிஆர் சார். இப்போ ஏமா என் கைய பிடிச்சி இந்த உடு கொடுக்குற? இல்ல சார், உங்களுக்கு ஏதாவது கொடுக்க நினைக்கிறேன். நீ ஏதோ நினைக்கிற கொடுக்க, ஆனா என் கைய புடிச்சு உடுக்க, அதனால என் கை வலிக்க, எனக்கு இல்ல வழுக்க. எப்படி ரைம்? ஏ தண்டனக்கா, ஏ தனக்கனக்கா, ஏ தண்டனக்கா, ஏ தனக்கனக்கா. ஐயோ சார், போதும் போதும், சிரிப்பு வரல. இதுதான்மா ரைம். நீ சிரிக்கலன்னா அது கிரைம். எனக்கு சரியில்லை டைம். உங்க மண்டையில தேய்க்கணும் லைம். பெரிய பருப்பா சார். நீங்க டிஆர் மாதிரி எல்லாம் பேச வேணாம், உங்க ஸ்டைலே பேசுங்க. சரிங்க சார், நீங்க போய் உங்க இசை சிம்மாசனத்துல உட்காருங்க. அடுத்தது நம்ம வெல்கம் பண்ண போகுது ஒரு காலத்துல ரசிகர்களின் கனவு கன்னியா இருந்தவங்க. அதோட இல்லாம ஏதோ கொஞ்சம் சுமாரா பாட்டு பாடிட்டு சின்ன குயில் சித்ரா மறைஞ்சிக்கு தன்னைத்தானே நினைத்து கொண்டிருக்கும் நம்ம டார்லிங் ராமாதேவி சித்ரா அவர்கள். ஒரு பெரிய கைத்தட்டலோட அவங்க வரவேற்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் மேம். இந்த வயசுலயும் நீங்க எப்படி இவ்வளவு அழகாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் அந்த ரகசியத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். அதுவா, நான் தினமும் கொஞ்சம் பால்ல தான் குளிப்பேன். ஆட்டுப்பால் சேர்த்து யூஸ் பண்ணுவேன். அப்ப மாட்டு புண்ணாக்கு சாப்பிடுவீங்களோ? ஏய், நீ ரொம்ப காமெடி பண்ணுது. ஐ லைக் இட். சில பேர்கிட்ட அழகு இருக்கும் ஆனா திறமை இருக்காது. இன்னும் சில பேர்கிட்ட திறமை இருக்கும் ஆனா அழகு இருக்காது. அதே எப்படி உங்ககிட்ட ரெண்டுமே இல்லாம போச்சு? நீ ரொம்ப ரொம்ப காமெடி பண்ணுது. என்னால தாங்க முடியல. உண்மையை சொன்னா காமெடின்றாங்க. என்ன பண்றது? கடைசி நிமிஷத்துல உண்மை சாரும் அனு மேடமும் வராதுனால இவங்க ரெண்டு பேரையும் சம்மந்தமே நம்ம கூட்டாச்சு. இன்னும் என்னென்ன காமெடி நடக்க போதோ பார்க்கலாம். மேடம், நீங்க நடிக்கிறது, பாடுறது, ஆடுறது எல்லாமே செய்வீங்க இல்லையா? உங்க அனுபவங்களை பத்தி ஏதாவது சொல்லுங்க மேடம். ஒரு சமயம் குஜய் சாரோட நடிக்கும் போது அவருக்கு டான்ஸ் மூமெண்ட் சரியா வரலன்னு என்கிட்ட தான் கத்துக்கிட்டது. அந்த அனுபவம் எனக்கு மறக்க முடியாது. அதுக்கப்புறம் தமிழ் சார் அவ்வளோ தெளிவா தமிழ் பேசுறதுக்கு யார் காரணம்னு நினைக்குது? நான் தான். என்கிட்ட தான் அது தமிழ் கத்துக்கிட்டது. மேடம், என்ன மேடம் ஆச்சு? நீங்க தமிழ்நாடு தானே, ஏன் இப்படி வேற மாதிரி பேசுறீங்க? ஹேய், சும்மா இது. தமிழ் தெரியாத மாதிரி பேசுறதுதான் இப்ப ஃபேஷன். கண்டுக்காது. ஸ்டார்டிங்ல இப்படித்தான் கொஞ்சம் பில்டப் கொடுக்கணும். சரி மேடம், நம்ம ஷோ பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்ல விரும்புறேன்னா, இவங்க நல்லா பாடி டான்ஸ் ஆடி சீக்கிரமே போய் சேர்ந்துடணும். ஐயோ, என்ன மேடம் சொல்றீங்க?
சான்ஸ் கிடைச்சு வெள்ளித்திரைக்கு போய் சேர்ந்துடணும்னு சொல்றேன். ஆமா, இவங்களுக்கே சான்ஸ் இல்லாம தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஓகே, வெல்கம் மேம். உங்க இசை சிம்மாசனம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மேடம், நாம இப்ப ஆடிஷனுக்கு கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தரையும் கூப்பிடலாமா? கூப்பிடலாம். அதுக்கு முன்னாடி அந்த ஸ்ரீலங்கன் லேடி செட்டப்லாம் நிறைய தானே இருக்கு. இந்த வாரம் டிஆர்பி செமையா எதிரணும்னு ஷோ டைரக்டர் சொல்லியிருக்காங்க. எல்லாம் பக்காவா ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன் மேடம். ஏமா எனக்கு கொஞ்சம் அந்த கிளிசரின் பாட்டில் கொடுத்துருமா, நினைச்சாப்புல அழுக வராது. ஆனா அழுக வரலன்னா சத்தில மூஞ்சி அப்படியே மூடிட்டு கவுந்துருங்க. எம்ஜிஆர் மாதிரி ஆங்கர் அதெல்லாம் பில்டப் பண்ணிப்பாங்க. இந்தாங்க சார், கிளிசரின் பாட்டில் வச்சுக்கோங்க. அப்ப நான் ஸ்டார்ட் பண்றேன். முதலாவதா நம்ம வெல்கம் பண்ண போற கண்டஸ்டன்ட் PA061 சித்ரா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். நீங்க பாடுங்க. என்னோடு உயிரோடு நான் இருப்பேன், என்னோடு நீ இருந்தால். ஸ்டாப் ஸ்டாப். நீங்க உயிரோடு இருப்பீங்க, ஆனா கேட்கறவங்க காலி. அதையே திருப்பி திருப்பி பாடாம மேல பாடுங்க. அடுத்த லைன் எல்லாம் அப்புறம்டா கட் பண்ணு. அதே இடத்துல சுத்தாத. இதுக்கு மேல தெரியாதுங்க. சரி விடுங்க, நல்ல எஃபர்ட். ஆனா அந்த பல்லவியில சரஸ்தானம் சரியா உட்கார மாட்டேங்குது பாருங்க. சார், அது சரஸ்தானம் இல்ல, ஸ்வரஸ்தானம். சரி அதுதான். எங்க இன்னொரு தடவை வந்த பல்லவிய பாடுங்க பார்க்கலாம். பல்லவியா? ஒருவேளை நம்ம பக்கத்து வீட்டு பல்லவிய சொல்றாங்களோ? பல்லவினா எதுங்க? ஐயோ ஐயோ, இது கூட தெரியாதா? விளங்கிடும். அதான் இப்ப பாடுனீங்களே, என்னோடு நீ, அதுல இருந்து பாடுங்க. என்னோடு நீ இருந்தால் உன்னோடு. வெயிட் வெயிட், இங்கதான் அந்த பல்லவி சரணம் மேல அப்படியே உட்காரணும். அதை மட்டும் நீங்க கொஞ்சம் சரி செஞ்சுக்கணும், புரியுதா? சரிங்க சார். சரி, பாட்டு தான் சரியா பாட தெரியல, டான்ஸா ஒழுங்கா ஆடுவீங்களா? எஸ் சார், நான் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவேன். சரி ஆடுமா. ஓகே, ஜட்ஜஸ் அவங்க ரிசல்ட் சொல்றதுக்கு முன்னாடி இந்த கண்டஸ்டன்டோட இன்ட்ரோ ஒன்ன பார்த்துடலாம். என் பேரு சித்ரா. நான் பஜ்ஜி போண்டா சுட்டு வித்துக்கிட்டு இருக்கேன். நானும் என் புருஷனும் கச்சத்தீவிலிருந்து திருட்டு போட்டு ஏறி வந்திருக்கோம். நான் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க வந்திருக்கேன். நீங்க கச்சத்தீவில இருந்து திருட்டு ட்ரெயின் ஏறி வந்திருக்கீங்க அதானே? மேடம், ட்ரெயின் இல்ல, போட்டு. ஏதோ ஒண்ணு. இப்ப என்ன சொல்ல வரீங்க? போலீஸ் என்ன எங்களை பிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி செலக்ட் ஆயிட்டேன்னா சோ ஜட்ஜஸ் நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நம்புறேன். ஐயோ, இவங்க நம்மள வம்பள மாட்டி விட்டுருவாங்க போல இருக்கே. மேடம், இவங்களை ரிஜெக்ட் பண்ணி முதல்ல துரத்துவோம். வெயிட் பண்ணுங்க, ஒண்ணு சொன்னாங்க கவனிச்சீங்களா? எதை சொல்றீங்க நீங்க? அதான் பஜ்ஜி போண்டா சுட்டு விற்கிறவங்க இவங்க. கொஞ்ச நாள் ஷோல வச்சுப்போம், பஜ்ஜி போண்டா சப்ளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்க இலங்கை தமிழா? ஆமாங்க. நான் இலங்கை தமிழ் தானே சொன்னேன், அதுக்கு எதுக்கு எல்லாரும் சீன் போடுறாங்க? ஐயோ, அதுக்காகவே உங்களை நாங்க செலக்ட் பண்ணிட்டோம்மா. நீங்க திருக்கிட்டேன். இல்ல இல்ல, போட்டேஜி வந்ததை நினைச்சா உன்னை பார்த்து இந்த தமிழ்நாடே பெருமைப்படுறதுப்பா. நீ செலக்ட் கண்ணா. மேடம், இவங்க நம்ம லோக்கல் ஆளுதான். சும்மா இலங்கை தமிழ் அது இதுன்னு சொன்னாதான் இலங்கையில இருக்க நம்ம தமிழ் மக்கள் எல்லாரும் நம்ம ஷோவை பார்ப்பாங்க. நம்ம டிஆர்பி எகுரும். ஒரு ரிக்வஸ்ட், பிடிஆர் சார் ஒரு டான்ஸ் ஆடி பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. பிடிஆர் சார், இவங்களோட ஆசையை நீங்க நிறைவேற்றுவீங்க தானே? ப்ளீஸ் கம், the stage is open for you.
பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? செம்ம டஃப் கொடுத்தாரா? ஆமா ஆமா, நானே ஒரு அப்பா டக்கர் டான்ஸரு, இவர் எனக்கு மேல இருக்காரு. சித்ரா, நீங்க போய் உங்க இடத்துல உட்காருங்க. என் பேட்டாலாம் கரெக்டா கொடுத்துடணும், புரியுதா? அதெல்லாம் பார்த்துக்கலாம், போய் உட்காருங்க. இப்ப நாம கொஞ்சம் அம்மா சென்டிமெண்ட் கொண்டு வந்து கலக்கலாம். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு வார்த்தைன்னு சொன்னா அது அம்மாங்கிற அந்த வார்த்தை தான். இப்ப நம்முடைய அந்த தாய்க்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணலாமா? அதுக்காக நாம வெல்கம் பண்ண போற கண்டஸ்டன்ட் PA059 பிரியா ஷியாம் அவர்கள். ஆனா அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவோட ஏவி ஒன்ன பார்த்துடலாம். வணக்கம், நான் தான் பிரியா சாமி அம்மாங்க. என் பொண்ணு சேட்டை ரொம்ப பண்ணுங்க, சுமாரா பாடவும் செய்யுங்க. ஆனா இதுவோட ஷோக்கு வர்றது எனக்கு பிடிக்காதுங்க. அவன் இந்த ஷோல கலந்துக்கிறதே நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியுங்க. நானும் அவளுக்கு தெரியாம தான் வரப்போறேன். இப்ப கண்டஸ்டன்ட் பிரியா ஷியாம் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வாங்க பிரியா ஷியாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நீங்க பாடலாமா? சார் ப்ளீஸ், அதுக்கு முன்னாடி இவங்களோட ஒரு இன்ட்ரோ அவங்களே கொடுப்பாங்க, கேட்கலாமா? ஓகே ஓகே, கேட்கலாமே. எல்லாருக்கும் வணக்கம். எங்க அம்மா தான் என்ன பெத்தாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா தாங்க என்ன குளிப்பாட்டி விடுவாங்க. உலகத்துல யாருக்குமே கிடைக்காத காப்பியம் உனக்கு கிடைச்சிருக்குமா? நீ மேல சொல்லுமா. எனக்கு எல்லாமே எங்க அம்மா தாங்க. உங்க அம்மா இங்க வந்திருக்காங்களா? வீட்டுல எங்க அம்மா தொல்லை தாங்காம தான் இங்க வந்திருக்கேன். இவங்க வேற அம்மா வரலையா ஆத்தா வரலையான்னு கேட்டுக்கிட்டு. இல்லைங்க, எங்க அம்மா உமா வீட்டுல தோசை சுட போயிட்டாங்க. என்னால இங்க வர முடியாதுங்க. ஐயோ, கவலைப்படாதீங்க. எங்க நீங்க கண்ணை மூடுங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். எதுக்குங்க? அம்மா கண்ணு, இங்கேயும் வந்துட்டியா? காலேஜுக்கு போகாம இங்க வந்து ஆட்டமா போடுற உன்னை கையும் கடவுமா பிடிக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். உன் சேட்டையெல்லாம் சொல்லி உன் மானத்தை வாங்குறேன் பாரு. அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பாட்டு டான்ஸ்னு தலை வச்சு படுக்க மாட்ட. ஓஹோ, அப்படியா? அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்னு பாரு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆக்கியரா. வாங்கம்மா, இந்த சேர்ல உட்கார்ந்து உங்க மக பர்ஃபார்ம் பண்றத பார்த்து ரசிங்க. பிரியா, நீங்க என்ன சாங் அம்மாவுக்காக டெடிகேட் பண்ண போறீங்க? எங்க அம்மா என்ன தூங்க வைக்க ஒரு பாட்டு பாடுவாங்க, அதை நான் பாடவா? பாடுங்க பாடுங்க. ஆரீரோ ஆராரோ ஆரீராரோ. இருமா, இந்த பாட்டை அவங்க அம்மா பாடுவாங்க? ஆமாங்க சார், இந்த பாட்டு பாடிதான் சார் எங்க அம்மா என்ன தூங்க வைப்பாங்க. அத கூறுகட்ட கழுத வீட்டுக்கு வா வச்சுக்கிற. இது ஏதோ விவகாரமா இருக்குது. அவங்க வேற கோச்சுக்கிட்டாங்க. ஏமா, நீ வேற பாட்டு பாடுமா? சிரிச்சாலும் முறைச்சாலும், சிரிச்சாலும் முறைச்சாலும் நீ என் உசுறு தாய் கிழவி. நீங்க செலக்டட்மா. சூப்பர் பிரியா, நீங்க அங்க போய் உட்காருங்க. மக்களே, இந்த ஷோல ஜெயிக்க போறவங்களுக்கு ரூபாய் 3 கோடி மதிப்புள்ள எட்டர்னியா கிளப் ஹவுஸ் ஃப்ரீயா கிடைக்க போகுது. ஸ்பான்சர் பை எட்டர்னியா ஓனர்ஸ் அசோசியேஷன். அடுத்ததா நம்ம வெல்கம் பண்ண போறது PA023 பேபி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நீங்க பாடுங்கம்மா. அதுக்கு முன்னாடி இவங்க ஏவி ஒன்ன பார்த்துடலாம் ஜட்ஜஸ். நான் துபாயில இருந்து வந்திருக்கேன். துபாய் தமிழ் சங்கத்துல செக்ரட்டரியா இருக்கேன். உலகமெல்லாம் உன் செல்லங்களை பரப்புறதுதான்
என் வாழ்க்கையில் லட்சியமா வச்சிருக்கேன். ஆஹா, அதுக்குதான் தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கேன். இந்த வந்துட்டாங்கல்ல, என் செல்ல வந்துட்டாங்கல்ல. அடடடடடடா, தமிழை படப்பறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்களாம். ஆரம்பமே அசத்தலா இருக்கே. இந்த பொண்ணு சூப்பரா பாடும் போல. நீ பாடுமா. ஜும்கு சிக்கு சிக்கு ஜும், ஜும்கு சிக்கு சிக்கு ஜும், ஜும்கு சிக்கு சிக்கு ஜும். இஞ்சி இடுப்பழகா, வந்து பழகா, பழகா. போதும் போதும், நீ பாடினது. ஏமா இப்படி தமிழ் போட்டு கொள்றியே, இதுதான் நீ தமிழ் வளர்க்குற லட்சணமா? என்னவன் இப்படி சொல்லிட்டீங்க? துபாயில எங்கிட்ட தமிழ் கத்துட்டு 80 மார்க்ல 50 மார்க் வாங்கினாங்க எத்தனை பேர் தெரியுமா? என்னது? ஐயோ, கொஞ்சம் நல்ல மாத்தி சொல்லிட்டாங்க. ஏமா உனக்கு இதா வராதாமா? எங்க சொல்லு. யா யா, நான் கையை இப்படி மடக்கி சொல்லணும். லா 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 யா யா லா லா லா. வாழைப்பழம் சொல்லு. வாழைப்பழம் எல்லாம் என் தலை எழுத்து. ஐயோ, எனக்கும் ஒட்டிக்கிடுச்சே. ஒண்ணு பாரு, நீ வேற ஏதாவது பாட்டு பாடு. இந்த மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க போல. இப்ப அந்த இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாரு. லேலுக்கு லேலுக்கு லேலேலேலே, லேலுக்கு லேலுக்கு லேலேலேலே, நிப்பீன சுருடன்றி ஓ குதிரையா. ஓ ஐயோ, போதும், நான் ஐசிச்சது. இந்த பொண்ணு பாடுறது சலிக்கல, ரிஜெக்ட் பண்ணிடுவோமா? ஏதோ இது பார்க்க சுமாரா இருக்கு. ஆமா மேடம், நம்ம டிஜே ஒயிட்டோட கோத்து விட்டு லவ் கிவ்னு சொல்லி கொஞ்ச நாள் ஓட்டுவோம். அப்போ நிஜமாவே பத்திக்கிச்சுன்னா என்ன பண்றது? அப்போ என் நிலைமை. ஆமா, நம்ம ஷோ பத்தி மக்கள் தப்பா பேசுவாங்களே. ஆமா, இப்ப மட்டும் என்ன நல்லாவா பேசுறாங்க? அவன் நம்ம ஷோவை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கிட்ட பத்தட்டுமே, நமக்கு இல்லையா? நெகட்டிவ் பப்ளிசிட்டி நல்லது தானே. எப்படியோ நம்ம ஷோ பப்ளிக் கிட்ட நல்லா ரீச் ஆகுது இல்ல, அவ்வளவுதான். இங்க பாருங்க பேபிமா, இல்ல நாங்க இப்ப செலக்ட் பண்றோம். ஆனா உங்க ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், ஓகேவா? தேங்க்யூ சோ மச் சார். இனிமே நான் ஒழுங்கா ப்ரொனவுன்ஸ் பண்றேன் சார். நீங்க அங்க போய் உட்காருங்க பேபி. அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம். கடைசியா இந்த நிகழ்ச்சியில பாட வரும் கண்டஸ்டன்ட் PA017 சந்திரு அவர்கள். என் தலையை சிங்க வந்துட்டாதா? இவனை வந்து கார்கில் கொண்டியா அனுப்புறா போகுதா? பனிமலை எரிமலையா பார்த்தான். இவன் தலையப்பா, தலையப்பா. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். உன்னை பார்த்தா கண்டஸ்டன்ட் மாதிரி தெரியலையே கண்ணா. நீ பாட போறியா இல்ல ஆட போறியா? நான் பாட போறேங்க. நீ கர்நாடக சங்கீதம் ஏதாவது படிச்சிருக்கிறியா? கர்நாடகா தெரியாதுங்க சார். நான் ஒரு சுத்த தமிழ்நாட்டம். ஆனா சங்கீதா என் பக்கத்து வீட்டு பொண்ணுங்க. சரி சரி, தெரியாம கேட்டுட்டோம். கிளாசிக்கல் ஏதாவது தெரியுமா? நான் கிளாஸுக்கெல்லாம் போனதில்லை சாரே. சரி, உனக்கு என்னதான் வரும்? ஃபோக் சாங் சூப்பரா வரும் மேடம், மெய்யாலுமே. சரி, பாடு பார்க்கலாம். லுங்கி டான்ஸ், லுங்கி டான்ஸ், லுங்கி டான்ஸ், லுங்கி டான்ஸ், லுங்கி டான்ஸ், லுங்கி டான்ஸ், லுங்கி டான்ஸ். இதுதான் ஃபோக் சாங்கா? இதுக்கு பேரு டப்பாங்குத்து. அது அப்படி பாடக்கூடாது, நான் சொல்லி தரேன் பாரு. லுங்கி 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 லுங்கி. சார், நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டா? ஓம் பாட்டே நீ ஒழுங்கா பாடல. ஓமா போய் உட்காரு. உன்னை வச்சிருக்கிறதே பஜ்ஜி போண்டாக்காக தான். ஓமா. லுங்கி 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 அப்படின்னு கீழே நல்லா இறக்கு. அதுக்கப்புறம் அப்படியே மேல ஏத்து. என்ன சார் இப்படிலாம் சொல்றீங்க? ஒரே பேஜாரா போச்சு சார் உங்களோட. ஐயோ, நான் சொல்லி கொடுத்த மாதிரி பாடியா. லுங்கி லுங்கி யோ, நான் சொன்னது லுங்கியே இல்ல, பாட்டுல வர லுங்கிங்கிற வார்த்தைய நல்லா இறக்கி ஏத்தணும்னு சொன்னேன். நீ என்னடான்னா ஓலுங்கிய இறக்கி ஏத்திட்டு இருக்கிற. பிகே சார், இங்க வாங்க, இங்க வந்து உட்காருங்க. ஏப்பா, நீ வேற பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது பண்றியா?
ஆமாங்க, என் ஒய்ஃப் கூட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்ஸ் கொடுப்பீங்களா? உங்க வைஃப் இங்க வந்திருக்காங்களா? ஆமாங்க, அங்கதான் உட்காந்துருக்கா. நான் கூப்பிடுறேனே. ஓ அப்ப என்ன, மேடைக்கு வாங்க. சந்துரு, நீங்க போய் உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வாங்க. என்ன பாட்டு பாடுனா? பஞ்சாபடிக்கிட்ட ஆட்டக்காரியில பாகவதெல்லாம் பாடுவாங்கல்ல, அந்த பாட்டு பாடுங்க மாமா. தண்ணி கிட்ட பாகவதரா? முட்டாள். ஓ திருவையாத சொல்றியா நீ? கேட்டது போ. மாமா, ஏன் மாமா பாட்டை நிறுத்தி போட்டீங்க? உங்க இசையான படத்துல தொடின்னு கொஞ்சம் நீத்தல் அடிக்கலாம்னு ஓடோடி வந்த நீ ஏமாத்தி போடாதீங்க மாமா. பாடுங்க மாமா, பாடுங்க. மாறுகோ மாறுகோ மருகை அடி சோறுகோ ஜோறுகோ சோறுகை. மாறுகோ மாறுகோ மருகை அடி சோறுகோ ஜோறுகோ சோறுகை. ஆஹா வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன். ஆஹா வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன். காடிய கப்பல் கிடந்தே. வாவ், ஃபேண்டாஸ்டிக்! சந்திரன் அப்பனுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஆனா இதுக்கெல்லாம் மார்க் கிடையாது, உங்களோட சோலோ பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் மார்க். ஜட்ஜஸ், இந்த கண்டஸ்டன்ட் செலக்டடா இல்லையா? செலக்ட் பண்ணிடுவோம், வேற வழி. பாட்டு ஒழுங்கா பாடலைனாலும் பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணிட்டான். காமெடிக்கு இந்த ஆளை கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டு அப்புறம் எலிமினேட் பண்ணிடுவோம். நீங்க செலக்டட். மக்களே, முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஷோல ஜெயிக்க போறவங்களுக்கு ரூபாய் 3 கோடி மதிப்புல எட்டர்னியா கிளப் ஹவுஸ் ஃப்ரீயா கிடைக்க போகுது. அதுக்காக நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், இப்ப நீங்க பார்த்ததுல உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட செலக்ட் பண்ணி 9787249750 நம்பருக்கு எனக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் நேம் அண்ட் அவங்க கோட் நம்பர் டைப் பண்ணி SMS அனுப்பிடுங்க. ஆங்கர் அண்ட் ஜட்ஜஸ்க்கு கூட நீங்க வோட் பண்ணலாம். பிடிஆர் சார் 001, ரமா மேடம் 002, ஆங்கர் 003 டைப் பண்ணி SMS அனுப்பிடுங்க. மேடம் சார் ப்ளீஸ் இங்க வாங்க. கண்டஸ்டன்ட் எல்லாரும் ஸ்டேஜுக்கு வாங்க. இப்ப நாம ஷோவை டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்ண போறோம். This is the tribute to Talaiwa. को थोड़ा राउंड घुमा के लस्सी मिला के आ जाओ सारे मुंडे बना के मुझको तो थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मुंडे बना के